வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 134 காண்போமா? பகவத்கீதை. ஸ்ரீ பகவானுவாச்ச இதி குஹ்யத்தமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புதாதிமான் ஸ்யாத் கிருதக்ருத்யஸ்ய பாரத. எனது அன்பு அர்ஜுனா, வேத இலக்கியங்களின் மிகவும் இரகசியமான பகுதி இதுவே. நான் இதைத்தான் விளக்கிக் கொண்டிருக்கின்றேன். இதனை புரிந்து கொள்ளும் எவனும் அறிஞனாவான். அவனது முயற்சிகளில் அவன் பக்குவத்தை அடைவான். யமன் பின்வருமாறு விளக்கத் தொடங்கினார். பிரம்மதேவரிடமிருந்து வரும் சீட பரம்பரை பிரம்ம சம்பிரதாயம் என்றும், சிவனிடமிருந்து வரும் சீட பரம்பரை ருத்ர சம்பிரதாயம் என்றும், மகாலட்சுமியிடமிருந்து வரும் சம்பிரதாயம் ஸ்ரீ சம்பிரதாயம் என்றும், 4 குமாரர்களிடமிருந்து வரும் சம்பிரதாயம் குமார சம்பிரதாயம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஒவ்வொருவரும் அங்கீகரிக்கப்பட்ட இந்த 4 குரு சீட பரம்பரையில் ஏதேனும் ஒன்றினை பின்பற்ற வேண்டும். அவர்களிடமிருந்து தீட்சை மற்றும் தீட்சை மந்திரத்தை பெற வேண்டும். தகுந்த குருவை அடைந்த பிறகு பகவானின் புனித நாமத்திலிருந்து துவங்கும் பக்தி தொண்டுதான் மனித சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் முடிவான சமய கோட்பாடாகும். பகவானின் நாமத்தை உச்சரித்து அவரது புகழ் பாடி ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவ விளைவுகளிலிருந்து விடுபட வேண்டும். பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக பக்தர்கள் பக்தியாகவும் தூய்மையாகவும் இருப்பதற்கு பகவானின் விக்கிரக வழிபாடு செய்தும் தங்களுடைய பக்தி தொண்டினை வளர்த்து கொள்கின்றனர். ஒருவன் பரமபுருஷ பகவானை அவ்வாறு புரிந்து கொண்டு விட்டால் அதன் பலன் இந்த ஜட உடலை விட்டபின் மீண்டும் இந்த ஜட உலகில் அவன் பிறவி எடுக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக அவன் பரமபதத்திற்கு திரும்பி செல்கிறான். பகவத்கீதை. ஸ்ரீ பகவானுவாச்ச மாமுபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாபனுவந்தி மகாத்மானக சம்சித்திம் பரமாம் கதா. பக்தியில் சிறந்த ஆத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு துன்பம் நிறைந்ததும் நிலையற்றதுமான இந்த உலகிற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைந்து விட்டவர்கள் ஆகின்றனர். ஸ்ரீமத் பாகவதம். நாமோச்சாரண மகாத்மியம் ஹரே பஷ்யத புத்ரகா அஜாமிளனோபியேனைவ மிருத்யுபாசாத முஷ்யதக. என்னுடைய மகன்களுக்கு நிகரான சேவகர்களே, பகவானுடைய புனித நாமம் உச்சரிப்பதன் மகத்துவத்தை பாருங்கள். பாபியான அஜாமிளன் பகவானின் புனித நாமத்தை உச்சரிக்கின்றோம் என்று தெரியாமலேயே பகவானின் நாமத்தை சொல்லி தன் மகனை அழைத்தான். பகவானையே மனதில் நினைத்து கொண்டான். மரணத்தின் கயிறுகளில் இருந்து அவன் உடனேயே காப்பாற்றப்பட்டான். இக்கலி யுகத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனம் ஒன்றே போதுமான ஒன்றாகும். புத்திசாலியான ஒருவன் பகவானின் புனித நாமத்தை ஜெயிப்பது என்னும் பக்தி தொண்டை பின்பற்றுவதன் காரணத்தினால் தண்டனைக்குரிய என்னுடைய இடத்திற்கு ஒருபோதும் வருவதில்லை. பொதுவாகவே பக்தர்கள் பாவங்கள் புரிவதில்லை. ஆனால் தவறுதலாகவோ அல்லது மாயையாலோ பாவம் செய்ய நேரிட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் பகவானின் நாமத்தையே ஜெபித்து கொண்டிருப்பதால் அவர்கள் அந்த பாவ விளைவுகளிலிருந்து காப்பாற்றப்படுகின்றனர். என் அன்பு சேவகர்களே, இத்தகைய பக்தர்கள் பரமபுருஷனின் திருப்பாதங்களில் பூரண சரணாகதி அடைந்துள்ளனர் என்பதனால் அவர்களின் அருகில் கூட நெருங்காதீர்கள். அவர்கள் தேவர்களாலும் சித்தர்களாலும் போற்றப்படுபவர்கள். நீங்கள் அவர்களை நெருங்கவும் வேண்டாம். பக்தர்கள் எப்போதும் பரமபுருஷனின் கதையினால் பாதுகாக்கப்படுகின்றனர். எனவே பிரம்மதேவரும் நானும் காலமும் கூட அவர்களை தண்டிக்கும் தகுதி உடையவர்கள் அல்ல. இனிமேல் இத்தகைய பக்தர்களை நீங்கள் நெருங்கக்கூடாது. ஏனெனில் பகவானின் கதையினால் கொல்லப்படுவீர்கள். நீங்கள் சிறந்த பக்தர்களுடன் தொடர்பு இல்லாதவர்களும் சுகபோகங்களில் அதிக பற்று கொண்டவர்களுமாக மனிதர்களை மட்டுமே தண்டிப்பதற்கு என்னிடம் கொண்டு வாருங்கள். எனதன்பு தொண்டர்களே, எந்த பாவிகள் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தையும் குணங்களையும் பாட தங்கள் நாவை உபயோகிக்கவில்லையோ, யாருடைய இதயங்கள் ஒரு முறையேனும் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை நினைக்கவில்லையோ, மேலும் யாருடைய தலைகள் ஒரு முறையேனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் முன் வணங்கவில்லையோ அவர்களை மட்டும் என்னிடம் கொண்டு வாருங்கள்.
பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமையை செய்யாதவர்களை என்னிடம் அனுப்புங்கள். இத்தகைய மூடர்களையும் பாவிகளையும் என்னிடம் அழைத்து வாருங்கள். இதன் பிறகு யமதர்மராஜன் செய்த செயல் என்ன தெரியுமா? அதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 135 காண்போமா? நன்றி, வணக்கம்.